அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனை தொடர்பான பல ரகசிய ஆவணங்கள் வெளியாகி உள்ளன. மேலும் ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்வது தொடர்பான ஆவணங்களும் வெளியாகி உள்ளன. சோதனையில் சிக்கிய ஆவணங்கள் மற்றும் விசாரணையின் அடிப்படையில் வருமான வரித்துறையினருக்கு மலைக்க வைக்கும் பல தகவல்கள் கிடைத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலுக்காக மட்டும் சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் அதிகாரத்தின் கீழ் வரும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள், மருத்துவ கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றிடம் இருந்து ஒரே வாரத்தில் அவர் 125 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக வசூலித்தது தெரிய வந்துள்ளது. இது தவிர விஜயபாஸ்கர் நடத்தும் பள்ளி, கல்வி நிறுவனங்கள், கல்குவாரி, பினாமி பெயரில் நடத்தப்படுவதாக கூறப்படும் தொலைக்காட்சி சேனல் ஆகியவற்றின் பண பரிவர்த்தனை விவரங்கள் குறித்தும் ஆவணங்கள் சிக்கியுள்ளன. மேலும் ஆர்.கே. நகர் தொகுதி வாக்காளர்களின் எண்ணிக்கையை அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுத்து அவர்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட ஆதாரமும் சிக்கியுள்ளன. அதன்படி யார் யாருக்கு எவ்வளவு எனவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆர்.கே. நகரில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய மொத்தம் 89 கோடியே 65 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபோது நடந்த இடைத்தேர்தலில் வேட்பாளர் படிவம் தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பப்பட்ட போது அதில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் கையெழுத்து இல்லை, மாறாக கைநாட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த கைநாட்டை எனக்கு முன்பாக தான் ஜெயலலிதா வைத்தார் என்று அப்பல்லோ டாக்டர் பாலாஜி சான்றிதழ் அளித்தார். அதற்காக அவருக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சமாக விஜயபாஸ்கர் கொடுத்ததும் ரெய்டில் தெரிய வந்துள்ளது. மேலும் பணமாகவே 50 கோடி ரூபாய் விஜயபாஸ்கரின் வீட்டிலும் அலுவலகத்திலும் அவரது உறவினர்கள் வீட்டிலும் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறி அதிர வைக்கின்றனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.